ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா சிவராத்திரிக்கு அனக்கருப்பணசாமி கோயிலுக்கு போயிருந்தோம். இது எங்கள் அத்தையோட குலதெய்வ கோயிலுங்க. இது வரைக்கும் நான் மகா சிவராத்திரிக்கு முழிச்சிருந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, அத்தை கூப்பிட்டாங்களேன்னு தான் கோயிலுக்கு போயிருந்தோம். சிவன் கோயிலுக்கு தான் போகணும். ஆனால் நாங்கள் இவங்க வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க மகா சிவராத்திரிக்கு. அதனால் நாங்களும் இந்த தடவை அவங்களோட போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கரூர் கிட்ட தடா கோயில் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோயில். இது நான் செகண்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட் டைம் அத்தை கூட கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி கெடா வீட்டுக்கு போயிருந்தேன். இது செகண்ட் டைம் போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கலைங்க. சிவராத்திரிக்கு இங்கே வர்றாங்க குலதெய்வ கோயிலுக்கு அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா செல்லாண்டியம்மன் சாமியும் கருப்பணசாமி கோயிலும் தாங்க இங்கே இருக்குது. சாமியை சப்பாரத்தில் வச்சு கோயிலை சுற்றி உள்ளே இறக்கி வைப்பாங்க. அதை தொட்டிலில் வச்சு தாலாட்டு பாடுவாங்க. அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருந்துச்சுங்க. சாமியை எடுத்துகிட்டு வச்சதுக்கப்புறம் சாமிக்கு சூற விடுவாங்க. அது அவங்கவுங்க காட்டில் விளைஞ்ச கடலை, மக்காச்சோளம், தட்டைப்பயிறு, வெங்காயம், மிளகான்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சூற விடுவாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் தோட்டத்தில் விதைச்சி விட்டோம்னா நல்லா விளையும்னு சொல்லி அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதை நம்ம அப்படியே நம்ம தோட்டத்தில் போட்டுக்கலாங்க.
இது இல்லாமல் மதுரை வீரன் நாடகம் போட்டிருந்தாங்க. இந்த சிவராத்திரி எங்களுக்கு இப்படி தான் போட்டுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.